மதுரை அருகே 4 வழிச்சாலைக்காக நிலம் கையகப்படுத்தியதற்கான இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகளின் 13 கார்கள் ஜப்தி செய்யப்பட்டன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். மதுரை மாவட்ட ஆட்சியர் கார் உள்ளிட்ட 13 கார்கள் மற்றும் கணினி பீரோக்களை கோர்ட் ஊழியர்கள், அதாவது நீதிமன்ற பணியாளர்கள் தப்பி செய்ய வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உத்தங்குடி உயர்நீதிமன்றம் பின்புறம் அருள்மிகு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் நகரத்தார் டிரஸ்டுக்கு பாத்தியப்பட்ட 2.5 ஏக்கர் நிலத்தை கடந்த 2004ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறையினரால் 4 வழிச்சாலைக்கு நிலம் ஆர்ஜிதம் செய்யப்பட்டது. இந்த நிலத்திற்கு 2022ஆம் ஆண்டு வரையிலான இழப்பீட்டுத் தொகையாக 2,42,69,000 ரூபாயை அரசு தரப்பில் வழங்கப்படாத நிலையில மனுதாரர் லட்சுமணன் செட்டியார் தரப்புல மதுரை மாவட்ட 5வது கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் கார் உள்ளிட்ட 13 கார்கள், 100 கணினிகள், 20 லேப்டாப், 200 பீரோக்கள், 200 நாற்காலி, செராக்ஸ் பிரிண்டர், ஏசி உள்ளிட்டவைகளை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.